அகோரி கலையரசன் சொன்னாதாங்க தெரியும் எல்லாத்துக்குமே. இவர் கலைத்துறையில ஏற்கனவே நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பிரகா கலைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கப்புள்ஸாவே எல்லாம் நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனா அப்ப கூட இவ்வளவு வந்து ட்ரெண்ட் ஆகல. அவர் ட்ரெண்ட் ஆகணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் ஏதாச்சும் வீடியோ போட்டா உடனே எங்கிட்ட ஒரு பக்கம் ரஜினி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே நிறைய நான் வந்து பில்லி சூனியம் பண்றேன், அது பண்றேன், செய்வன பண்றேன், நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமா புருடா விட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஹீரோயின், பேர் சொல்ல மாட்டேன், வந்தாங்க. இப்போ முன்னணி நடிகர் அவர். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அந்த கலையரசன் அவர் யாராச்சும் பார்க்க போனாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, உன்னோட சாவு தான் என் கண்ணுக்கு தெரியுது, நீ அகால மரணம் அடைஞ்சிருவ. மரணம் 67 உங்களுக்கு. பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அகால மரணம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இதுல நிறைய அவரை ட்ரோல் பண்ணியும் வீடியோ போட்டுருக்காங்க. சுடுகாட்டில் ஒரு எலும்பு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டாரு. அதுக்கு ஒரு எலும்பு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட போறது கிடையாது. அவரும் நிறைய சாமி ஆடி வீடியோ எல்லாம் போட்டாரு. எல்லாம் நல்லா பாக்குற காமெடியா இருந்துச்சு. ஏதோ டைம் பாஸ் பண்ணமா போனோமா இல்லாம அவரை போய் கொஞ்சம் பேரும் பார்க்க போனாங்க. போனவங்களுக்குலாம் இதாங்க நிலைமை. பேட்டி எடுக்கிறாரு, நீ வந்து பைக் ஆக்சிடென்ட்ல செத்துருவ, அகால மரணம் அடைஞ்சிருவான்னு சொல்ல அப்படியே நேரம் அங்கிருந்து கிளம்பி எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு நேரா ரஜினி அம்மாட்ட வந்துட்டாரு. அம்மா என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தவொடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, எனக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகும், அதுல வந்து அகால மரணம் நான் அடைஞ்சிருவேன், எல்லா தெய்வமும் உனக்கு துணையா இருக்கும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு வீடியோ வருதுங்க. இந்த சாமியார் இவர் யாருன்னே தெரியல, நான் இன்னைக்கு வந்து ஜீவசமாதி ஆயிருவேன், எனக்கு என்னோட டேட் எல்லாமே தெரியும், இந்த திதியில நான் இப்படி போயிருவேன் சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஈஸியா மக்கள்கிட்ட பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எடுத்துறாங்க. நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் இதுவரை நான் யாரிடமும் சொன்னதே இல்லை. இதோ இந்த சேனலில் நான் பகிரங்கமாக நான் இதை நான் யாரிடமும் நான் சொன்னதே இல்லை. இதோ இந்த இடத்தில் நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன். அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? அது எந்த வருடம் என்று எனக்கு சொல்ல விருப்பமில்லை. என்னுடைய கடைசி நாள் எனக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மண்டல ஒருத்தன் தேங்காய் உடைச்சு காலில் போட்டு கங்க போட்டு மீச்சு அமர்த்திக்கிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியாத்தா இருக்கும். காளியோட மர அவதாரம் சொல்லியிருக்கேன். இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குரல் வித்தன் கைதட்டி ரசிச்சமா போனமா இல்லாம மக்களும் போய் சாமி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி போய் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சாமியார் என்ன அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போடுறாங்க. ஈசா யோகா சத்குரு அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பக்தர்கள்லாம் அவரை பார்க்க வராங்க, அவர்கிட்ட எவ்வளவு பேர் அட்வைஸ் கேட்கறாங்க. நம்ம மோடிஜி வரைக்கும் அவரை வந்து பார்க்காத ஆளே கிடையாதுங்க, தேடி வராத செலிபிரிட்டிஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆள் பாத்தீங்கன்னா மண்டல கட்டு போட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்குறாரு. யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உடம்புக்கு முடியலன்னா பெரிய ஆட்கள் கூட ஆன்மீகத்துல பல சாதனைகள் பண்ணவங்க கூட டாக்டர்கிட்ட தான் போறாங்க. எடுத்தவொடனே போய் கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போல. ஃபர்ஸ்ட்டுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறம் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வேணா கோவிலுக்கு போவானே தவிர ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட போய் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வர்றது கிடையாது யாருமே. மக்கள் வந்து ஆன்மீகத்துல முட்டாள்தனத்தோட உச்சத்துல இருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. ஆன்மீகம் அகோரி அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட பர்சனல் மேட்டருங்க. இதெல்லாம் போயிட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட போய் குறி கேட்கறது, ஜோசியம் கேட்கறதெல்லாம் தவறான ஒரு செயல். இந்த ஆன்மீகத்துல சொன்னா மக்களை ஏமாத்திடலான்றது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றதை இதுலயே தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் மண்டல தேங்காய் உடைக்கிறான், அவன் பின்னாடி 100 பேர் போறான். ஒருத்தன் மேல உபூதியை பூசிக்கிட்டு தெரிஞ்சா அவன் பின்னாடி 100 பேர் போறான். ஒருத்தன் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடினா அவன் பின்னாடி 100 பேர் போறான். ஒரு ஆள் ஜீவ சமாதி ஆக போறேன்னு சொன்னா போதும், அவன் பின்னாடி ஒரு 100 பேர் போறான். இவங்க எல்லாம் போய் கும்பிடக்கூடிய அதே கடவுள் தான் நம்மளும் போய் கும்பிடுறோம். அவங்களுக்கு தனியா நம்மளுக்கு தனியா தனித்தனியா வந்து கடவுள் தரிசனம் தர போறாரா? ஓட்டு கேட்க வரவங்க கூட வர்றேன், ஜக்கமா சொல்றான்னு. மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாள நினைச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்கன்னு பாத்துக்குங்க. திமுகவை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது சுடுகாட்டுல புதைக்கிறதுக்கான ஜக்கமா சொல்றா. எனக்கு என்ன நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற. நீங்க வேற யாரும் கிடையாது. இப்படி ஓட்டு கேட்கறது சாமி இல்லைன்னு சொல்ற திமுக தான். திமுக சாமி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஜக்கமா சொல்றான்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வராங்க. சாமி பூதம் பேய் இந்த மாதிரிலாம் சொன்னா மக்கள் உடனே நம்பிடுவாங்கன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.